அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லி பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், the program approved recently by the cabinet to upgrade the infrastructure used in making atmospheric observations அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த சென்ஸ் அட்மாஸ்பரிக் அப்சர்வேஷன்ஸ் அப்படின்னா நமக்கு வெதர்ல இருக்கக்கூடிய ஏர்லி வார்னிங் சிஸ்டம்ஸ், நமக்கு இப்போ ஒரு மழை பெய்ய போகுது அப்படின்னா அதை ஏர்லியா ப்ரிடிக்ட் பண்ணி சொல்லக்கூடிய இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அப்கிரேட் பண்றதுக்காக கேபினெட் வந்து ஒரு புது ஸ்கீமுக்கு வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து என்ன பேர் அப்படின்னு பார்த்தோம்னா மிஷன் மாசம் அப்படின்னு சொல்றாங்க. மாசம் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இது வந்து ஒரு அரேபிக் டேர்ம். அரேபிக்ல மாசம் அப்படின்னா மான்சூன் அப்படிங்கிறது தான் அர்த்தம். சரிங்களா? ஸோ இந்த ஸ்கீமுக்கு தான் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 2024 இருந்து 2026 வரைக்கும் இந்த ஸ்கீமோட ஒர்க்கிங் பீரியட் இருக்க போகுது. ஸோ இதுக்கு எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 2000 crores வந்து ஸ்பெண்ட் பண்ண போறாங்க. சரியா? ஸோ அதான் இந்த மிஷன் மாசம் அப்படிங்கிறது. சரியா? அடுத்தது, recently India's forex reserves reached its maximum value, the value in US dollars அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ் அப்படிங்கிறது மேக்ஸிமம் லிமிட், லிமிட்னு சொல்ல முடியாது, இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு அதிகபட்சமா போயிருக்கு. ஓகேங்களா? ஸோ அது எவ்வளவு போயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா $689 billion வந்து போயிருக்கு. சரிங்களா? அதான் அந்த வேல்யூ, $689 billion அப்படிங்கிறது. அடுத்தது, the operation launched by India to send supplies to Laos, Myanmar and Vietnam அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு டைஃபூன் யாகி அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல. டைஃபூன் யாகி அப்படிங்கிற இந்த டைஃபூன்னால இங்க நிறைய ஒரு டிஸ்ட்ரக்ஷன், ஓகேவா, நிறைய விஷயங்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ அதனால இந்தியா வந்து ஒரு ஹியூமானிட்டேரியன் அசிஸ்டன்ஸ் அண்ட் டிசாஸ்டர் ரிலீஃப் மிஷன் அப்படிங்கிறத பிளான் பண்ணியிருந்தாங்க. ஓகேவா? ஸோ அந்த மிஷனோட பேர் என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ அது பேர் ஆப்ரேஷன் சத்பவ் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த ஆப்ரேஷன் சத்பவ் கீழே நமக்கு சப்ளைஸ் வந்து எடுத்துட்டு போக போறாங்க. ஸோ அந்த ஒரு மிஷன் தான் இந்த கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. சரியா? ஆப்ரேஷன் சத்பவ். அடுத்தது, GOM அப்படின்னா குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ் டு ரிவ்யூ GST ரேட்ஸ் ஆன் ஹெல்த் அண்ட் லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஹெல்த் அண்ட் லைஃப் இன்சூரன்ஸ்ல ஒரு 18% GST இந்தியாவில் இருக்கு. சரிங்களா? ஸோ இதை கேன்சல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. கேன்சல் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறத ஸ்டடி பண்றதுக்காக. ஸோ அந்த குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸோட ஹெட், அந்த கமிட்டியோட ஹெட் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பீகாரோட டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் சாம்ராஜ் சௌத்ரி அவர் தலைமையில தான் இந்த கமிட்டி வந்து இருக்க போகுது. சரிங்களா? அடுத்தது, SpaceX successfully conducted first commercial spacewalk using how many non-professional astronauts அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது என்ன மிஷன் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம சமீபத்தில் கூட பார்த்துருந்தோம், போலாரிஸ் டான் அப்படிங்கிற மிஷன். இந்த போலாரிஸ் டான் அப்படிங்கிற மிஷன் தான் ஃபர்ஸ்ட் கமர்ஷியல் ஸ்பேஸ் வாக் அப்படிங்கிறத ஒரு 1400 கிலோமீட்டர் ஆல்டிடியூட்ல பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? சோ இந்த போலாரிஸ் டான் மிஷனை பொறுத்த வரைக்கும் நான் ப்ரொஃபஷனல் ஆஸ்ட்ரோநாட்ஸ் தான் இந்த ஸ்பேஸ் வாக் அப்படிங்கறத பண்ணிருக்காங்க. அது என்ன நான் ப்ரொஃபஷனல் ஆஸ்ட்ரோநாட்ஸ் அப்படின்னா நமக்கு ஆஸ்ட்ரோநாட்ஸ்லாம் ப்ரொஃபஷனலா ட்ரைனிங் எடுத்து ஸ்பேஸ்ல போய் ஸ்பேஸ் வாக் அப்படிங்கறத பண்ணுவாங்க. நான் ப்ரொஃபஷனல் ஆஸ்ட்ரோநாட்ஸ் அப்படின்னா சிவிலியன்ஸ் தான் நம்ம சொல்றோம். ஓகேங்களா? சோ ஒரு 4 சிவிலியன்ஸை செலக்ட் பண்ணி அந்த 4 சிவிலியன்ஸ் ஸ்பேஸ்ல போய் ஸ்பேஸ் வாக் பண்ணிருக்காங்க 1400 கிலோமீட்டர் ஆல்டிடியூட்ல. ஓகேங்களா? சோ அதுதான் இந்த கொஸ்டின், எத்தனை சிவிலியன்ஸ் அப்படின்னா நான் ப்ரொஃபஷனல் ஆஸ்ட்ரோநாட்ஸ் 4 பேர். சரிங்களா? இன்னைக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின் பார்த்துருக்கோம். நாளைக்கு 5 கொஸ்டின்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.